நீங்கள் கதைக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை தங்களுக்கு தெரியலைன்னு சொல்லி மக்கள் இந்த பிரச்சனை கதைக்க ஒழிக்கிட்டாங்க, சபையை நிறுத்தி போட்டு மேயர் சென்றுட்டாங்க. அந்த குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறேன். அதை வச்ச குற்றச்சாட்டுக்கு நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் என்றால், இந்த கூட்டம் இன்றைய நடந்த கூட்டமானது 2025 6ஆம் மாதம் 23ஆம் தேதி மாதாந்த பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அந்த பொதுக்கூட்டத்திலே உள்ள அஜெண்டாவின்படி சகல நிகழ்ச்சி நிரல் உள்ளபடி தொடர்ந்து சகல குழுக்களும் தெரிவு செய்யப்பட்டு, சகல குழுக்களும் என்றால் நிலையியல் குழுக்கள் தெரிவின் போதுதான் சில குழப்பங்கள் ஏற்பட்டது. மீது அனைத்து நிகழ்வுகளும் சரியான முறையில் அங்கு நடாத்தப்பட்டது. அதன் அடிப்படையிலே நிலையியல் குழுக்கள் தெரிவிலே எங்கண்ட குழுக்களில் முக்கியமாக 3 குழு இருக்குது. நிதிக்குழு, மராமத்து குழு, சுகாதார குழு. அந்த சுகாதார குழு தெரிவில் சில குழப்பங்கள் ஏற்பட்டதால் என்னென்று சொன்னால் நாங்கள் இந்த எல்லாரையும் இதுக்கு உள்வாங்கினால், ஏண்டா கூடிய ஆசனங்கள் உள்ள கட்சியை தேசிய மக்கள் சக்தி, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், மற்றது இலங்கை தமிழரசு கட்சி, அப்படியானவர்களையும் 3 கட்சியிலையும் ஒவ்வொருவரையும் உள்வாங்கி ஏனைய கட்சிகளையும் நாங்கள் அந்த குழுக்களோடு இணைத்து கொண்ட நாங்கள் ஒரு குழுவில் 6 பேர் கொண்ட குழு. ஆனால் சுகாதார குழு தேர்வின் போது சில குழப்பங்கள் ஏற்பட்டதால் நான் என்ன செய்தேன் என்று சொன்னால், முதல்வராகிய நான் இந்த குழுவை இன்றைய தினம் அதை ஒத்தி வைத்தேன். அனைத்து நிகழ்வுகளும் அன்றைய தினம் நிறைவு செய்யப்பட்டது. இன்று மட்டும் கூப்பிட்ட அவைகளுக்கு அழைக்கப்பட்ட இந்த கூட்டத்தின் சாராம்சம் என்னென்றால், இந்த கூட்டமானது யாழ் மாநகர சபையின் 2025 6/23 நடைபெற்ற மாதாந்த கூட்டம் ஒத்தி வைக்கப்பட்டதான் இன்று எதிர்வரும் 2025 6/27 வெள்ளிக்கிழமை முற்பகல் 9:30 மணிக்கு சபா மண்டபத்தில் கௌரவ முதல்வர் திருமதி மதிவதனி விவேகானந்த ராஜா அவர்களின் தலைமையில் நடைபெற உள்ளது. இக்கூட்டத்துக்கு தாங்கள் தவறாது சமூகம் அளிக்கும்படி தலைமையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இதுதான் இன்றைய சாராம்சம். இதன்படி நான் இன்றைக்கு நிலையற் குழுக்களின் மிகுதியை தெரிஞ்சு அதை சுகமான முறையில் முடிஞ்சோடனே நான் முதல்வர் அந்த இருக்கையை விட்டு எழும்பினது பிறகு நாங்கள் ஏனைய விடயங்கள் கதைக்கணுமெண்டா ஏனைய விடயங்கள் நான் இன்றைக்கு இந்த அஜெண்டாவில் குறிப்பிடவும் இல்லை. அதோட ஏனைய விடயங்கள் கதைக்கணுண்டா அடுத்த மாதம் அந்த கூட்டத்தில் கதைக்கலாம். முதல்வர் அந்த இருக்கையை விட்டு எழும்பினது பிறகு நாங்கள் கதைக்க வேணுமென்று குறுக்க இருந்து எங்கிட்ட கோரிக்கையை கேளுங்க, அதையே கேளுங்கன்னு சொல்லி ஒரு விஷம போக்காக நடந்து கொண்டதை எனக்கு ஒரு மன வருத்தம் அளிக்குது. அவ்வளோ தான் விஷயம்.